நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சீமானும் விஜயும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள். கமலஹாசனின் மனிதநேய மக்கள் கட்சி பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை. இப்ப அடுத்தது அண்ணாமலை அவர்களும் பிஜேபி பெற்றெடுக்காத பிள்ளை இப்படின்னு தன்னை தவிர மற்ற அனைவருமே பிஜேபிக்கு தோல் கொடுக்கக்கூடியவர் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு திருமாவளவன் அவர்கள். இப்ப அடுத்தது அதிமுக திமுக ரெண்டுமே சேர்ந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் பதவிக்காக பிஜேபி போய் தலை குடிஞ்சு நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் அவருக்கு தெரிஞ்சதை அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக திமுக மட்டும் இல்லைங்க, அதிமுக திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக பாமக என்னென்ன கட்சிகள் இருக்கோ எல்லா கட்சியுமே ஒன்னான கட்சி தான், ஒரே கட்சிகள் தான். யாருக்குமே எங்கேயுமே பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்ப சென்ட்ரல்ல சீமான் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாரு, மத்தியில பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த கொள்கையில வேறுபாடு இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்ன கொள்கை முரண்பாடு இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே எங்கன்னா ஒண்ணு மட்டும் அதிகமா இருக்கும். அது என்னன்னா, பிஜேபி ஹிந்து மதவாத கட்சி, காங்கிரஸ் மத சார்பற்ற கட்சி. இது ஒண்ணுதான் இன்னைக்கு வித்தியாசம். இப்ப கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஒரு மத சார்பற்ற கட்சி, அவங்களோட மெயின் எதிரியே மதம் சம்பந்தப்பட்ட பிஜேபி மட்டும்தான்ட்டு அவங்க கொள்கையே வேற மாதிரி மாத்துற அளவுக்கு இன்னைக்கு மாத்தி விட்டாங்க. திமுக அதிமுக என்ன பிரச்சனை, அதிமுக பிஜேபியோட சப்போர்ட். ஆமாம்பா, சப்போர்ட்ல இருந்தா 1,35,00,000 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. சப்போர்ட்டே இல்லாத திமுக 1,54,00,000 வாக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பூச்சாண்டி தமிழ்நாட்டுல எடுப்படாது அப்படின்றதுக்கு இதோட ஒரு பெரிய உதாரணம் கிடையாது. எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா, பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை யாருமே போகணும் தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சி செய்ய போறது கிடையாது. எந்த கட்சி ஆட்சி பின்னால இருந்து அவங்க ஃபுல் பவர்ல இருக்காங்க, அவங்க இயக்கதான் போறாங்க. அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்க போறது கிடையாது. ஆக திருமாவளவன் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருந்தது. வைகோ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருந்தது. நம்ம என்ன நினைச்சோம்னா, இவங்களெல்லாம் கொள்கையில அவ்வளோ இப்ப அவங்க திமுக விட்டு விலகி வந்துட்டாங்க அப்படின்றதுனால இதை நம்ம பேச வரல. திமுக அதே மாதிரிதான் பல தவறுகள் செய்த கட்சின்றதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதிமுகவும் பல தவறுகள் செய்து ஆட்சி புரிந்த கட்சின்றது எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தாவேக்கா கூட ஆல்ரெடி பல தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் பல தவறுகள் செய்வாங்க. ஏன்னா எல்லாமே என்ன பண்ண முடியாதுன்னா 100% கிளியரான விஷயத்தை எந்த அரசியல் கட்சியும் முடிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ரெண்டு ஒப்பீனியன் இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு நாணயத்துல இரண்டு பக்கம் மாதிரி இரண்டு விஷயம் இருக்கும். அப்ப நம்ம எந்த கட்சியுமே என்ன பண்ண முடியாதுன்னா, இது முழுமையான ஒரு சுத்தமான கட்சி, சுத்தமான ஆட்சின்னு சொல்றதுக்கு இதுவரை உலகத்துல எதுவுமே இருந்தது கிடையாது. பெட்டரா இருக்கா, பெட்டரா இல்லையா, அவ்வளவுதான் பிரச்சனையே தவிர அதை விட இன்னும் பெரிய மாற்றம் எங்கேயுமே ஏற்படுத்திட முடியாது. ஒரு அடிப்படையா மொத்தத்தையும் மாற்றணும் அப்படின்றது ஏற்படுத்த முடியாது. அது ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை சீமான் அவர்கள் பேசுவது நான் ஒரு தடவை எல்லாருக்கும் வாய்ப்பு தவிர அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது ஏன்னா அடிப்படையில் என்ன மாற்றம் ஏற்படுத்த முடியுமா அப்படின்றத நம்ம அவரை தான் டெஸ்ட் எடுக்க முடியுமே தவிர வேற யாரை வச்சு டெஸ்ட் அடிக்க முடியாது. திருமாவளவன் இதுக்கு அப்புறமா சும்மா இது பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை, இது அவன், இது இவன், இது பிஜேபியோட பி டீம் ஏ டீம் இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல உங்க கட்சி இதுக்கு மேல எப்படி ஆக போகுது அப்படின்றது எங்களை மாதிரி ஆளுங்க யோசிக்கும் போது பல சிறிய கட்சிகள் இந்த வாட்டி அழிஞ்சு விடும் அப்படின்றதுதான் என்னோட தனிப்பட்ட ஒரு கணக்கா இருக்கு. இப்ப ஜென்ரலா திமுக அதிமுகவே நாங்க அழிச்சிருவோம், திமுக அதிமுகவே அவர் சொல்றாரு, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரு கேபினட் மினிஸ்டர் மட்டும் பதவி மட்டும் வாங்கிட்டு அந்த கட்சியை திரும்பி பாஜக ஒப்படைச்சிருவாங்க அப்படின்றாரு. யார? திமுக அதிமுகவையே. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு நிலைமை என்னாகும், மறுமலர்ச்சி திராவிட நிலைமை என்னாகும், பாமகவோட நிலைமை என்னாகும், கம்யூனிஸ்டோட நிலைமை என்னாகும், அவர் சொல்ற கூற்று பிரகாரம். அப்ப அந்த மாதிரி ஒரே ஒரு வெற்றி அடைஞ்சது ஒரு 108 தொகுதியில இந்த மக்கள் வாக்களித்தால வேணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திராவிட கட்சிகள்லாம் இருக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட திருமாவளவன் ரொம்ப போய் இன்வால்வ் ஆகிறாரு, பயங்கரமா இன்வால்வ் ஆகிறாரு. இவர் இன்வால்வ் ஆக நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் பொதுவா இவருக்கு யாருமே பெருசா பதவி இது வரைக்கும் எதுவும் பெருசா கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காக இவ்வளவு வேலை பண்ணணுமா அப்படின்றது உண்மையா வெளிப்படையா யோசிச்சு பார்த்தா ரொம்ப உங்க கட்சியை அடமான வச்சிட்டீங்க. அந்த கட்சியோட உங்களுடைய இந்த முறை நான் ரொம்ப கிளியரா நீங்க எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பார்வையாளர் என்ன அப்படின்னா, தாவேக்காக்கு விழுந்த வாக்குகள் என்ன வாக்குகள் நீங்க சின்னதா லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். எல்லா கட்சியோட வாக்குகளும் விழுந்திருக்கு, எந்த மாற்றமே கிடையாது. இதுல
இல்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டன் வச்சுங்க. இப்ப நான் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோட தொண்டன், நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டன். நான் என்ன பண்றேன், விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக கூட்டணி வச்சிருக்கு. இப்ப நான் ஓட்டு போட்டு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பேன். இல்ல நான் வந்து பாமக திரு ராமதாஸ் அவர்களுடைய அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக போறேன்னு என்ன பண்ணுவேன், அவர் கூட்டணியில் இருக்கும்போது இப்ப இந்த ஓட்டை வச்சா நம்ம அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆவாரு, நம்ம அதிமுக ஓட்டு போடுவோம் சொல்லி ஓட்டு போட்டிருப்போம், இல்ல பாமக ஓட்டு போடுன்னு ஓட்டு போட்டிருப்போம். எல்லாருமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிறிய கட்சிகளுடைய தொண்டர்கள் எல்லாமே நம்ம ஓட்டு போட்டாலும் நம்ம தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறாங்க. அப்ப அவங்க முதலாவது நம்ம எதுக்கு உழைக்கணும்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 பேரும் இல்லாத ஒரு கட்சிக்கு வாக்களிப்புன்னு தான் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சாங்கன்றது நிதர்சனமான உண்மை. 8.5% வாங்கிய திரு சீமான் அவர்களே 4% ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவர் தனியா நின்று, நீங்க நேரம் தனியா நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்திருக்கு? நீங்க மொத்தமா நின்னே உங்களுக்கு யாருக்குமே 1% ஓட்டு கூட கிடையாது. மொத்தமா இந்த மாதிரி கூட்டணில இருந்தே தனியா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே போதும், உங்களுக்கு எந்த ஓட்டுமே வந்திருக்காது. ஐஎம்எல் தலைவர் சொல்றதெல்லாம் நீங்க நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டா நமக்கு வந்து என்ன, இஸ்லாமியில் எல்லாருமே வந்து திரு விஜய்க்கு தான் வாக்களிச்சாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருந்தது அவருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க எப்படிங்க ஜெயிச்சிங்க? இஸ்லாமியர் ஃபுல்லா வந்து அவர் தான் வாக்களிச்சாங்கன்னா ஐஎம்எல் கட்சி எப்படி ஜெயிச்சு? நீங்க திமுக கூட இருந்தா ஜெயிச்சிங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவையும் அதிமுக வெளில வந்து திரு விஜய் கூட இருக்கிறதுக்கு காரணம் வந்து வேற எதுவுமே அமைச்சர் பதவி, அவருமே ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, இதை இது மாறிட்டாரே அப்படின்றது தான் திருமாவளவன் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அதே போலதான் திரு வைகோ அவர்களும் அதே மாதிரிதான் மாறினாங்க. சில நேரத்துல வந்து நீங்க திமுக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்க தனி கட்சியா இயங்கலாம்ல. ஏன் நீங்க வந்து இந்த நேரத்துல இயங்காம எதுக்கு நீங்க வந்து தாவேக்கா கூடயோ மற்ற கட்சியோ எதுக்கு போய் இணக்கமா இருக்கணும்? நீங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கம்யூனிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க இப்போ? பிரேமலதா விஜயகாந்தோட தேமுதிமுக வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம டிஎம்கேவோட இருந்தா கூட அவங்க சில விஷயங்கள் பேசுறாங்க, தைரியமா பேசுறாங்க, வெளிப்படையா 2 கட்சியும் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்க வந்து டைம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்க தனி கட்சியை வளர்க்கலாமே, இதெல்லாம் நல்ல டைம். ஆட்சியில வந்துட்டீங்க, அப்ப நான் வந்து கூட்டணி நான் வந்து உங்களை வந்து கவுக்க மாட்டேன், ஆனா நான் தனியா நான் செயல்படுறேன், தனியா என் கட்சியை வளர்ன்ற விஷயம் நீங்க போகாம திரு விஜய் கூட வந்து திரு விஜய் நீங்க போக போக உங்க கட்சி நீங்க அடமான வைக்கிறேன் அப்படின்றத நீங்க சுத்தமா மறந்துடுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்க வாக்காளர் வரும், நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் சொல்ல மொத்த வாக்காளர்களும் போறாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல அழியக்கூடியதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அழியும், சின்ன சின்ன சக்திகள் தான் ஒழியும், அப்புறம் தான் பெரிய சக்திகள்கிட்ட போவாங்க. இப்போ ஒரு அதிமுக காரன் வந்து நம்ம அதிமுக அழிஞ்சு நினைப்பானா, இல்ல விடுதலை சிறுத்தை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டை நம்ம ஓட்டு தான் அவனுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு விழ வேண்டிய ஓட்டு தான் விஜய் வந்து விழுதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கூட்டணியா இருந்தாதான் உங்களுக்கு வந்து மொத்தமா எந்த ஓட்டு எவனும் யாருக்கு விழுதுன்னு தெரியாம இருக்குதா நீங்க போறீங்களா? இல்ல ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வந்து உங்களை இல்லைங்க வேணாம்னு ஒதுக்கிட்டாருன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். நீங்க ஒரு பெரிய தலைவரா தொடர்ந்து இருக்கணும். ஆனா உங்களுடைய நேரம், உங்களுக்கு கட்சியின் சில கொள்கைகள் கோட்பாடு இருக்கு, உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தா கூட ஒரு பொதுமக்கள் பார்வையில இருந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், திரு வைகோ போன்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நீங்க தனியாக செயல்படுங்க. தனியா கொஞ்ச நாள் செயல்படல, என்ன இப்ப அர்ஜென்ட்? ஏன் வந்து அப்படி பரபரன்னு ஏன் பண்ணணும்? உங்களை நம்பகத்தன்மையில இழக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. நீங்க சொல்ற குரல் வந்து நல்லா ஒழிக்கணும், ஓங்கி ஒழிக்கணும்னா நீங்க இப்பயாவது வந்து தனியா நீங்க நின்று தனியா செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்லதை பண்ணுமே தவிர சும்மா திமுக மேல சேற்ற வாரி தாவேக்காவை வாழ்த்திக்கிட்டு, நம்ம தாவேக்கா வாழ்த்துதான் சொல்ல, உங்களுடைய கட்சியிலோட வளர்ச்சிக்கு நீங்க யோசிக்காம அடிக்கடி இந்த மனம் மாறுறது வந்து உங்க பேர்ல இருந்து நல்ல பேர் வந்து ஸ்பாயில் ஆயிடும். இதே மாதிரி அதிமுகவோட எம்எல்ஏக்கள் முதல்ல வந்து ராஜினாமா பண்ணும்போது நீங்க சொன்ன வார்த்தையிலும் இப்ப நீங்க சொல்ற வந்து யோசிச்சு பாருங்க. கட்சியில வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து இணக்கமா இருக்கிறாங்களா? உங்க தலைவருக்கு உண்டான பழைய மரியாதை உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து நீடிக்குதான்றத நீங்க கண்டிப்பா ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.